பாஜக அதிமுக அந்த கூட்டணிக்குள்ளவே குழப்பம் இருக்கு. இப்படி இருக்க சூழல்ல அவர்கள் தங்களை தோற்கடிப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்ற ரீதியில் தான் தன்னோட கருத்தை சொல்றார் திரு மதுக்கூர். உங்களுடைய பார்வை என்ன? அதாவதுங்க, அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி அமைத்ததற்கு முன்னால் எடப்பாடியார் என்னென்ன கருத்துக்களை அமித்ஷாவிடம் சொன்னாரோ அந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டுத்தான் அதற்கு பின்னால் கூட்டணி என்பது தீர்மானமாக முடிவானது. ஏனென்று சொன்னால் அமித்ஷா சென்னைக்கு வந்திருந்த பொழுது எடப்பாடியார் சந்திப்பதற்கு முன்னால் தலைவர் வாசனோடு சென்று சந்தித்த 10 பேரில் நானும் ஒருவன். என்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது என்னை ஆச்சரியத்தோடே பார்த்தார் அமித்ஷா அவர்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், அவருடைய கோரிக்கை என்பது கட்சியை விட்டு பிரிந்தவர்களை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கக்கூடாது. அதிமுக அது உள்கட்சி விவகாரம், அதில் தலையிடக்கூடாது. ரெண்டாவது, அதை போலவே இந்த கூட்டணிக்கு எடப்பாடியார் தலைமையிலே தான் ஆட்சி என்பதையும் தெளிவாக அறிவித்து விட்டதற்கு பின்னால் தான் இந்த கூட்டணி அமைந்தது. எனவே கூட்டணிக்கு செங்கோட்டையன் வேற கருத்து சொல்றாரே. அவரு செங்கோட்டையன் ஒன்றிணைய வேண்டும் என்று தான் விரும்புகிறார். அது நேரடியாகவே அமித்ஷாவை சொல்லிட்டு போலாமே. செங்கோட்டையன் புரோக்கரா அவர்கிட்ட சொல்றதுக்கு. செங்கோட்டையன் என்ன சொன்னார்? போய் பார்த்தார்ல நிர்மலா சீதாராமன், போய் பார்த்தார்ல அமித்ஷாவை. என்ன சொன்னார்? என் தொகுதி மக்கள் பிரச்சனைக்காக போனேன், ரயில் நேரத்துக்கு வரதில்லை, அதை நான் அப்போ ரயில்வே மந்திரி பக்கத்தில் இருந்தார், அவர்கிட்ட சொன்னேன். அதனால் ஈரோட்லேருந்து வர ரயில் விடியற்காலை சேருது சென்னைக்கு. கொஞ்சம் நேரம் தாழ்த்தி வந்தால் விடியற்காலைன்றது ஒரு 6 மணிக்கு வரலாம் சென்னைக்கு, அதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க. இதை தான் நான் சொன்னேன்னு சொன்னாரே தவிர, இன்றைக்கி சரி இவர் இவ்வளோ சொல்கிறார்ல, பாஜக சொல்லி தான் நான் பேசுகிறேன்னு. பாஜக சொல்லிச்சா? நாங்கள் தான் சொன்னோம் செங்கோட்டையன்னு. சரி இவரை நீக்குனாங்களே, பாஜக ஏன் நீக்குனீங்கன்னு யாராவது கேட்டுச்சா?